ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம். நான் உங்கள் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர், ஆதம்பாக்கம், சென்னை. பொதுவா நம்ம பக்கத்திலே இருக்கக்கூடிய நிறைய மூலிகைகளோட பலன்கள் நமக்கு தெரியாம இருக்கும். அந்த மாதிரி நம்ம மறந்துட்டு வர ஒரு விஷயம் தான் முருங்கை. முருங்கையை நட்டவன் வெறும் கையோடு தான் போவான்னு ஒரு பழமொழி இருக்கு. உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்னா, கோல் ஊன்றி வயதான காலத்துல கோல் ஊன்றி நடக்காம கையை வீசிக்கிட்டு நடப்பாங்க. அதாவது ஜாயிண்ட் பெயின் இருக்காது, முதுகு தண்டு வடம் உங்களுக்கு நேரா இருக்கும். அந்த அளவுக்கு கால்சியம், இரும்பு சத்துக்கள் எல்லாமே முருங்கையில இருக்குங்க. முக்கியமா இந்த முருங்கை விதை இருக்கு இல்லைங்களா? அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கு. ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு, ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவாக இருக்கு, தேகம் பலம் இல்லாமல் இருக்கு அப்படின்னா முருங்கை விதை பொடியை நம்ம பயன்படுத்தலாம். சித்த மருத்துவத்தில் நிறைய லேகியங்கள்ல இந்த முருங்கை விதை பொடி உங்களுக்கு பயன்படுது. ஜிம்முக்கு போறீங்களா, புரோட்டீன் ஹெல்த் மிக்ஸ்லாம் நிறைய சாப்பிட்றீங்களா, உங்களுக்கு மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா முருங்கை விதை பொடி உங்களுக்கு பயன்படும். இந்த விதை பொடி எடுத்து நெய்யில கலந்து டெய்லி ஒரு 5 கிராம் ஒரு வேளை நீங்க சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. தேகம் பலப்படும். அது மட்டும் இல்லாமல் அண்டர் வெயிட்லேயே நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா? எனக்கு பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது, எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் முருங்கை விதை பொடியை நீங்கள் நெய்யோடு கலந்து தினம்தோறும் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இம்யூனிட்டி, உடல் எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தியும் உங்களுக்கு அதிகமாகுது. இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.